இன்னைக்கு வந்து கே.என். நேரு மேல முனிசிபாலிட்டியில இத்தனை பேருக்கு 2500 சொச்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு குடுக்கறதுல 888 கோடி ரூபாய் சொச்சம் ஊழல் நடந்திருக்கிறதா இடி சொல்றாங்க. ஆமா. இத்தனை வாட்ஸ்அப் சாட்ஸ் இருக்கு, இத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அது முடியவே இல்ல. அது ஆரம்பிக்கவே இல்ல. அத பத்தி பேசவே இல்ல எந்த ஊடகமும். அடுத்த நாள் வருது கோஆப்பரேட்டிவ்ஸ்ல அசிஸ்டன்ட் அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட்ஸ் எம்ப்ளாய்மென்ட்க்கு எங்க வாட்ஸ்அப்லயோ டெலகிராம்லயோ அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து அனுப்பிச்சா மாட்டிக்க போறோமோன்னு அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை ஜெராக்ஸ் எடுத்து கொரியர்ல வச்சு வீடு வீடு காமிச்சு அங்க ஒருத்தனுக்கு அமிச்சு காசு வாங்கின ஒருத்தனுக்கு அமிச்சு அவன் 2-3 பேருக்கு லீக் பண்ணி இன்னைக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி அந்த ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸாம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்க பேசும்போது இப்ப இங்க முனிசிபாலிட்டியில பிரச்சனை, இதுக்கு முன்னாடி வந்து நீங்க கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம்ஸ்ல வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி இருக்க பிரச்சனை அதுக்கு அதான் அவரோட இடி கேஸ். இன்னைக்கு கோஆபரேட்டிவ்ஸ் பிரச்சனைனா இப்ப நான் மற்ற இடத்துல நடக்கக்கூடிய டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 விஏஓ எல்லாம் தப்பு இல்லைன்னு நினைக்கிறதா? அப்ப இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் நீங்க ஓட்ட உடசெல்லாம் எடுத்துட்டு காசு கொடுத்தவங்க வேலைக்கு வச்சீங்கன்னா வைப்பீங்களே, ஆனால் எப்படி அரசாங்க மிஷினரி சரியா செயல்படும்? அப்ப எப்படி நீங்க ஒரு எஸ்ஐஆர் எடுக்கணுமா இருந்தா அது ஒழுக்கமா நடக்கும்? அவன் ஏதாவது ஒரு கட்சிக்காரனுக்கு ஃபேவரபிளா இருக்கதானே செய்வான். அப்ப ஜனநாயகம் இங்க வீழ்த்தப்படும். இவ்வளோ பெரிய பிரச்சனையை இதை வச்சு மறைச்சிக்கிட்டு நீங்க கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கீம்ஸ் பேசவே மாட்டீங்க. எங்கேயோ மோடி பீகார்ல ஒரு விஷயம் பேசுறாரு, திமுக பேசுறாரு, இங்க அது தமிழ்ல எடுத்து பேசுறான்னு சொல்லிட்டு ஏன் அதை ஹெட்லைன்ஸா மாத்துறீங்க? எப்பதான் பேசுவீங்க இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம்?